Dear students, good morning to all. இன்னைக்கு 12th standard economics classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா supply of money, அதாவது பண அளிப்பு அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Money supply means the total amount of money in an economy. அதாவது பண அளிப்பு அப்படினா என்னன்னா ஒரு பொருளாதாரத்தில் உள்ள மொத்த பண அளவு என்ன அப்படிங்கறத குறிக்கும். This is called money supply, the total amount of money in an economy. It refers to the amount of money which is in circulation in an economy at any given time. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாட்டில் எவ்வளவு பணப்புழக்கம் இருக்குது. பணப்புழக்கம் அப்படின்னா மணி சர்க்குலேஷன் அப்படின்னு அர்த்தம். நம்ம எவ்வளவு பணம் நம்ம கையில் புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மணி சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். மணி சப்ளை பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ் லெவல் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது மணி சப்ளை எதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விலை நிர்ணயம் செய்யறதுக்கும் வட்டி வீதத்தை நிர்ணயம் செய்யறதுக்கும், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தீர்மானம் செய்யறதுக்கு பணம் மிக முக்கியமான ஒரு காரணியாக விளங்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் ஆஃப் மணி சப்ளை. இந்தியாவில் மணி சப்ளை எப்படி இருக்குது, பண அளிப்பினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன் இந்தியா கரன்சி நோட் ஆர் இஷ்யூடு பை த ரிசர்வ் பேங்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கரன்சி நோட்டை யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இஷ்யூ பண்ணுறாங்க. காயின்ஸ் ஆர் இஷ்யூடு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது மத்திய அரசின் நிதித்துறையால் காயின்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, நாணயங்கள், அது யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நிதித்துறை வெளியிடுறாங்க. கரன்சியை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வெளியிடுறாங்க. 2 கொஷின் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசைட்ஸ் தீஸ் த பேலன்ஸ் ஆஃப் சேவிங் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் held by the public in the commercial bank is also considered money. எல்லாமே பணத்தினால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. The currency note are also called fiat money or legal money. இந்த கரன்சி நோட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கட்டளை பணம் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மணி சப்ளை இஸ் த ஸ்டாக் வேரியபிள். RBI பப்ளிஷ் இன்ஃபர்மேஷன் ஃபார் 4 ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மணி. அதாவது பணம் அப்படிங்கிறது ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னா என்னென்னா ஒரு நிலையான இருப்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னா என்னது, நிலையான இருப்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். இந்த மத்திய அரசு, அதாவது நம்மளோட RBI என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மணி சப்ளையை 4 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க, அதாவது 4 காம்போனன்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1, M2, M3 அண்டு M4. அதாவது M1, M2, M3 அண்டு M4 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த M1 அது அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம எந்தெந்த பண மதிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி, காயின்ஸ் அண்டு டிமாண்ட் டெபாசிட்ஸ். அதாவது M1க்கு கீழே கரன்சி காகித பணம் வரும், காயின்ஸ் நாணயங்கள், மற்றும் டிமாண்ட் டெபாசிட்ஸ் கேட்பு வைப்புகள் பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே M1 அப்படிங்கிற அந்த நேமுக்கு கீழே வந்துடும். ஒவ்வொரு டெபாசிட்டுக்கும் தனித்தனி நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ M1க்கு கீழே கரன்சி, காயின், டிமாண்ட் டெபாசிட். M2 அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா M1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ M1க்கு கீழே என்ன இருக்குது, கரன்சி, காயின், டிமாண்ட் டெபாசிட் ப்ளஸ் சேவிங் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இருக்குது. அதாவது M2க்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல M1க்கு ஒரு கிளாரிஃபை ஆகிருக்கும், கரன்சி, காயின் அண்ட் டிமாண்ட் டெபாசிட். M2க்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னா M1ம் சேர்த்துக்கணும். M1ல் என்னென்ன இருக்குது, கரன்சி, காயின், டிமாண்ட் டெபாசிட் ப்ளஸ் சேவிங் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் மக்கள் அஞ்சலக சேமிப்புகளில் வைத்திருக்கக்கூடிய வைப்புகளையும் M2ல் சேரும், M1 இல்லாமல். நெக்ஸ்ட்டு M3ல் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M3ல் M2 வரும். M2 என்ன வரும், M2ல் என்னென்ன இருக்குது, M1 இருக்குது. அப்போ கரன்சி, காயின், டிமாண்ட் டெபாசிட், சேவிங் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ஸ் ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ். நம்ம டைம் டெபாசிட் அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் 1 இயருக்கு அப்படின்னு போட்டிருப்போம் இல்லையா, 5 இயருக்கு ஃபிக்ஸ்டு போட்டிருப்போம் இல்லையா, இது எல்லாமே M3க்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா M4க்கு கீழே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா M4க்கு கீழே M3.
M3னா M1 M2 M3 இது எல்லாம் சேர்ந்து டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது அஞ்சலகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வைப்புகளுமே M4க்கு கீழே வந்துடும். இப்போ M1னா என்னன்னு தெரியும், M2க்கு கீழே எந்தெந்த டெபாசிட்ஸ் வருதுன்னு தெரியும், M3 M4 இதுக்கு கீழே எந்தெந்த டெபாசிட்ஸ் வருது அப்படின்னு தெரியும். இதில் M1 அண்ட் M2 ஆர் நோன் ஆஸ் நேரோ மணின்னு சொல்கிறோம். நேரோ மணி மீன்ஸ் குறுகிய பணம் அப்படின்னு அர்த்தம். M3 அண்ட் M4 ஆர் நோன் ஆஸ் ப்ராட் மணி, பரந்த நிலை பணம் அல்லது பரந்துபட்ட பணம். ரெண்டு பேர் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது M1 அப்படி M1ம் M2வும் நேரோ மணி, அதாவது நேரோ மணினா என்னென்னா குறுகிய பணம் அப்படின்னு அர்த்தம். M3 அண்ட் M4 ப்ராட் மணி, பரந்த நிலை பணம் அல்லது பரந்துபட்ட பணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்பிள், இந்த ருப்பீஸோட சிம்பிள் இன்றைக்கி யாருமே RS அப்படின்னு போடுறதில்ல. எல்லாருமே என்ன போடுறாங்க அப்படின்னா இந்த ருப்பீஸ் சிம்பிளை போடுறாங்க. இந்த சிம்பிளுடைய எப்படி நம்ம சிம்பிள் நம்ம நாட்டில் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு த நியூ சிம்பிள் டிசைன்டு பை டி உதயகுமார். இந்த சிம்பிளை ஃபஸ்ட்டு வடிவமைத்த அவருடைய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா டி உதயகுமார். இவர் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப் IIT பாம்பே. இவர் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன் IIT பாம்பேயில் படித்தவர். அதாவது கவர்மெண்ட் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த எல்லா நாடுகளும் தனக்குன்னு ஒரு கரன்சி சிம்பிளை ஒரு ருப்பீ சிம்பிளை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் அப்படின்னு ஒன்று, அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். யூரோ, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரியில் யூரோ ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு பவுண்டு ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அமெரிக்காவில் டாலர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க. அதே போல் இந்தியாவுக்கும் நம்ம ருப்பீஸ்க்கு ஒரு சிம்பிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. யார் வேணாலும் இந்த சிம்பிளை வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த டி உதயகுமார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிம்பிள் வடிவமைத்து கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறார். இது நிறைய பேர் அனுப்புனாங்க. இதில் இந்த சிம்பிள் மட்டும் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோராலும் அக்செப்டபிள் சிம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் எந்த மொழியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநாகரி. அதாவது எந்த மொழி அப்படின்னா தேவநகரி அப்படிங்கிற ஒரு மொழியில் RA ரா ருப்பீஸுங்கிற வார்த்தையும் அண்ட் ரோமன் லெட்டர் R அப்படிங்கிறது வித்தவுட் ஸ்டெம், அதாவது ஆறுங்கிறது வித்தவுட் ஸ்டெம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் க்ரூ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரா அப்படிங்கிற எழுத்து எப்படி வருது அப்படின்னு ஹிந்தி லெட்டருமே மேட்ச் பண்ணி பாருங்கள். அதிலிருந்து கண்டுபிடிக்கப்படுது. த சிம்பிள் ஆஃப் இந்தியா ருப்பீஸ் கேம் இன்டு யூஸ் ஆஃப் 15th ஜூலை 2010 இதை அமல்படுத்துகிறாங்க. எப்போ அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 2010. நம்ம இதுக்கப்புறம் நம்ம யாரும் எதை போட வேண்டாம், RS அப்படிங்கிறத ருப்பீஸுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். என்ன போடலாம், சிம்பிளேருந்து போடணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஒரு அமலாக்கத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னும் என்னென்ன கண்ட்ரீஸில், அதாவது நம்ம இந்த சிம்பிள் எத்தனாவது இடத்துல இருக்குது உலக அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், யூரோப் யூனியன் இவங்க 4 பேர் தான் சிம்பிள் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 5th கண்ட்ரியாக, அதாவது யூனிக் கரன்சி சிம்பிளாக நம்ம இந்த ருப்பீஸை ஏற்றுக்கிட்டது ஏன்னா அதாவது 5வது கண்ட்ரியாக இந்தியா இருக்குதுன்னு சொல்கிறோம். எத்தனாவது கண்ட்ரி, 5th கண்ட்ரியாக 5வது கண்ட்ரி இந்தியா இருக்குது. நான் இப்போ என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதோடைய சிம்பிள் என்ன, நெக்ஸ்ட்டு பிரிட்டனில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அதோடைய சிம்பிள் என்ன, ஜப்பானில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதோடைய சிம்பிள் என்ன, யூரோப்பியன் கண்ட்ரியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அதோடைய சிம்பிள் என்ன. இந்த டாப்பிக்கோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குவார்ட்டர்லியோட ப்ராஜெக்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் வாங்குறீங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், யூரோப்பியன் யூனியன், இந்தியா, இதை தாண்டி இன்னும் எந்தெந்த கண்ட்ரிகளில் எந்தெந்த கரன்சி வேல்யூக்கு எந்தெந்த கரன்சி சிம்பிள்ஸ் ஃபாலோ யூனிக் சிம்பிள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சார்ட் போட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக கொடுக்குறீங்க. திஸ் இஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம். குவார்ட்டர்லி எக்ஸாமோட ப்ராஜெக்ட் ஒர்க் மார்க்கு உனக்கு இந்த சார்ட்டிலேருந்து கிடைக்கும். நீங்கள் இந்த சார்ட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் த ப்ராஜெக்ட் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம். இதை கண்டுபிடிச்சவங்க யார், இது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா 5வது கண்ட்ரியாக இருக்குது. சரி, இன்னும் ஏதாவது கண்ட்ரீஸில் இந்த சிம்பிள் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் மணி
மணி சப்ளை, அதாவது பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சொல்லியிருக்காங்க. ஒன்று கரன்சி டெபாசிட் ரேஷியோ, தட் இஸ் CDR. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, தட் இஸ் RDR. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, CRR. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, SLR. ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது பண அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள், டிட்டர்மினேஷன் ஆஃப் மணி சப்ளை. இப்போ கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா என்ன? ரொக்க இருப்பு, அதாவது ரொக்க இருப்பு வீதம் அல்லது ரொக்க வைப்பு வீதம். கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா ரொக்க வைப்பு வீதம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரொக்க வைப்பு வீதம் அப்படின்னா என்னன்னா, இது பொதுமக்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய, அதாவது த ரேஷியோ ஆஃப் மணி ஹெல்டு பை த பப்ளிக் த கரன்சி டு that they hold in the bank deposit. அதாவது மக்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பணம் ப்ளஸ் அவங்க வங்கியில் வைத்திருக்கக்கூடிய வைப்புகள், இது ரெண்டும் சேர்ந்தது கேஷ் டெபாசிட் ரேஷியோ, ரொக்க வைப்பு வீதம் அப்படின்னு அர்த்தம். ஹையர் ஸ்டடீஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்க சொல்லுவாங்க. ஸோ CDR அப்படின்னா என்னென்னா, அதாவது மணி ஹெல்டு பை த பப்ளிக் இன் கரன்சி, அதாவது பணம் மக்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பணம் ப்ளஸ் அவங்க வங்கியில் வைத்திருக்கக்கூடிய வைப்புகள், இதை ரெண்டையும் சேர்த்துனா கரன்சி டெபாசிட் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா ரொக்க இருப்பு வீதம். மேலே இருக்கிறது ரொக்க வைப்பு விகிதம், கீழே இருக்கிறது ரொக்க இருப்பு வீதம், RDR. ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, அதாவது மணி கன்சிஸ்ட் ஆஃப் 2 திங்ஸ். ஒன்று கேஷ் இன் த பேங்க், டெபாசிட் த கமர்ஷியல் பேங்க் வித் RBI. அதாவது வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கக்கூடிய இருப்பு என்ன அப்படின்னா, நம்ம பேங்க் லாக்கர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் எவ்வளோ இருப்புகள் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும், ப்ளஸ் மைய வங்கி தன்னுடைய, அதாவது மைய வங்கியில் ஒவ்வொரு பேங்க்கும் தனக்குன்னு ஒரு டெபாசிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ SBI இருக்குது அப்படின்னா இந்த SBI தன்னுடைய ஒரு டெபாசிட்டை RBIயில் கொடுத்துருக்கணும் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் கால்டு ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. இதை நான் 11th நிறைய டைம் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது CRR அப்படின்னா என்ன? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, அதாவது வங்கி வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கி வைத்திருக்க வேண்டிய அளவு எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் த டெபாசிட் த பேங்க் மஸ்ட் கீப் வித் RBI. அதாவது வங்கிகள் செலுத்தப்பட வேண்டிய மொத்த வைப்புகள், மைய வங்கியில் இவங்க எவ்வளோ வைப்புகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது CRR. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா SLR, ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா என்னென்னா சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா, அதாவது வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மைத்தன்மையிலான சொத்துக்கள் எவ்வளவு, அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் தன்னுடைய அசட்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, லிக்விடிட்டி அசட்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, தங்களுடைய டெபாசிட்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கேஷ் டெபாசிட் ரேஷியோ, கேஷ் டெபாசிட் ரேஷியோ, ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த 4ஐயும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ மணி சப்ளை அப்படின்னா என்ன, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை, M1, M2, M3, M4னா என்ன, நெக்ஸ்ட்டு கரன்சி சிம்பிள் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கரன்சி சிம்பிள், உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை அப்படின்னா என்ன, 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சப்ளைக்கு அடுத்து வர டாபிக் என்ன, அதாவது மணி சப்ளை தியரிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.